இதுல நாங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். இது அரசியல் பிரச்சனை இல்லைங்க, இது தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைங்க. காவிரியில நாளைக்கு நமக்கு தண்ணி வரலன்னா நமக்கு வந்து இட்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் சர்வைவல், மனிதர்கள் வாழ்கின்ற பிரச்சனை இது. இதுல எங்க அரசியல் பண்றது? இல்ல தண்ணி வரலன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது, குடிநீர் பிரச்சனை இருக்கு போது, வாழ்வாதாரம் இல்ல. அது நீங்க முதலமைச்சர் தான் கேட்கணும். நாங்களும் நான் சொல்லிட்டேன், கடந்த 50 நாள்ல 100 முறை நான் முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், வெவ்வேறு விதமான முறையில், ஊடக முறையில், பொதுக்கூட்டம் மேடையில், கடிதம் எழுதியிருக்க எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். கர்நாடகாவில் அங்க கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்தில் 3 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஜனதாதள் எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. மத்திய அமைச்சர்கள் கர்நாடகா முதலமைச்சர் வீட்டில் போய் பார்த்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மேகதாது சம்பந்தமா கட்டியே தீரணும்னு சொல்லிட்டு, நான் நாடாளுமன்றத்தில் இந்த மேகதாது சம்பந்தமா 5 கேள்வியில கேட்டிருக்கிறேன். நான் அந்த 5 கேள்வி பதில் வந்திருக்குதா இல்ல? அதுல ஒரு கேள்வி பதில் சொல்லியிருக்கிறார், மத்திய இணையமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு வந்து டேம் கட்டணும்னா தமிழ்நாடு அனுமதி இல்லைன்னு சொல்லி ஒரு தவறான பதில சொல்லியிருக்கிறாரு. இது கண்டிக்கிறது. அதே போல மற்றொரு கேள்விக்கு வந்து வனத்துறையில் இருக்கிற அங்க அமைச்சர், அந்த துறையில் இருக்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிபிஆர் நாங்க திருப்பி அனுப்பிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதெல்லாம் விவாதம் பண்ணி இது எப்படி எடுத்துட்டு போறது, அரசியல் ரீதியில் எப்படி எடுத்துட்டு போறது, அரசியல் அழுத்தம் எப்படி கொடுக்கிறது, மத்தியில் பிரதமர் எப்படி அழுத்தம் கொடுக்கிறது, சட்ட போராட்டம் என்ன செய்யறதுன்னு யோசனை கேளுங்க. இதுல வந்து இது தனிப்பட்ட முறையில் இது ஒரு முதலமைச்சர் விஜய் அவருடைய பிரச்சனை கிடையாது. நான் முதலமைச்சரை நான் 2 முறை சந்திச்சப்ப 2 முறையும் நான் வலியுறுத்தி இருக்கிறேன், சொல்லிதான் இருக்கிறேன். நான் 100 முறை சொல்லி இருக்கிறேங்கன்னா அப்புறம் என்ன வலியுறுத்தல புரியல எனக்கு. ஏங்க மாணிக்கம் அவரை பத்தி பேசாதீங்க, வேற யாரா முக்கியமா இருந்தா பேசுங்க. ஏன் மாணிக்கத்தை கேட்கறேன் நானு. ஏன் அவங்க ராகுல் காந்தி இங்க வந்தாருல்ல, ஏன் மேகதாதை பத்தி பேசுறது ஏன் பேசல? இங்கேதான் சொன்ன நான், நீங்களே கேள்வி கேளுங்கன்னு சொன்னல. ஏன் அது ஓடிட்டாரு, அவர் சொல்லாம பதில் சொல்லாம ஓடிட்டாரு, அது வேற. அப்புறம் என்ன இல்ல இவர் கேட்கணும் இல்ல. இப்ப இதே ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்தமான்ல வந்து காட்டு அழிக்க கூடாதுன்னு சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவில் காட்டு அழிக்கலாமா? 12,500 ஏக்கர் அழிச்சு மேகதாதனை கட்டலாமா? அது மட்டும் ஏத்துப்பாரா ராகுல் காந்தி அவர்கள்? நான் முதலமைச்சரை வலியுறுத்தல, நீங்க வலியுறுத்துங்க. இது அடுத்த ஆண்டுலாம் இல்ல, நீங்க அடுத்த 2 மாதத்துல நடக்க போது பாருங்க. இந்த ஆண்டு வந்து சூப்பர் எல்னினோ ஆண்டு. இப்ப ஏதோ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னும் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவம் வந்து போயிடுச்சு. 60-65% ஃபெயிலியர். குறுவை முடிஞ்சு போச்சு. குறுவையில கடந்த ஆண்டு 6.5 லட்சம் ஏக்கர் நம்ம பயிர் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு பார்த்தா இந்த ஆண்டு வந்து 2 லட்சம் ஏக்கர் தான். அரிசி விலை இப்ப 10 ரூபாய் ஏத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு 10 ரூபாய் ஏத்த போறாங்க. இதெல்லாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இதெல்லாம் இது ஏதோ அடுத்த ஆண்டுலாம் இல்ல, தண்ணி வந்துருச்சுலாம் கிடையாது. அதுல அவங்க கபினில தண்ணி வந்திருக்கு. கபினி வந்து கேரளாவில், வயநாட்டில் இருக்கு. கேரளாவில் பெஞ்ச மழை கபினி வழியா வந்து இங்க வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். அந்த பக்கத்தில் கொடகு மலையில தண்ணியெல்லாம் அப்படியே தேக்கி வச்சுதான் இருக்கிறாங்க. இங்க ஆரங்கி, ஏமாவத்தி, KRS டேம்ல அங்கதான் இருக்கு. அதனால இது இப்போ ஜூன் மாதம் தமிழ்நாட்டுக்கு 9.1 TMC கொடுத்துருக்கணும். அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த டைம் டேபிள் படி 2.1 TMC தான் கொடுத்திருக்காங்க. ஜூலை மாசம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைம் டேபிள் படி தமிழ்நாட்டுக்கு 32 TMC கொடுத்திருக்கணும். கர்நாடகா எவ்வளவு திரும்ப கொடுத்தாங்க? 0.4 TMC. இப்ப ஆகஸ்ட் மாசத்துல மழை பெஞ்சிருச்சு, வழி இல்லாம திறந்து விட்டுருக்காங்க. மிச்ச நீர் தான் திறந்து விட்டுருக்காங்க. அவங்க தண்ணி எல்லாம் கொடுக்கல. அவங்க டேம் அதுக்கு மேல ஸ்டோர் பண்ண வைக்க முடியாது, அதனாலதான் திறந்து விட்டுருக்காங்க. தவிர கடைசி நாள் வரைக்கும் சொன்னாங்கல்ல. எவ்வளவு ஒரு வன்மமான ஒரு அப்ரோச் பாருங்க. தண்ணி டேம்ல இருக்கு,
72 டிஎம்சி அப்போ வச்சிருந்தாங்க, 1ஆம் தேதி வச்சிருந்தாங்க. அதுக்கு முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, எங்ககிட்ட தண்ணியே இல்ல, தண்ணி எங்ககிட்ட சுத்தமா இல்லன்னு ஒரு அமைச்சர் கர்நாடகாவில் சொல்றாரு. அந்த முந்தின நாள் ராத்திரி வரைக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த அணை நிரம்பிடுச்சு. ஒரே நாள்ல நிரம்பிடுமா என்ன? அந்த தண்ணி டேம்ல இருக்கு, கொடுக்கறது மனசு இல்லை. இப்ப இந்த நிலை எப்படி, இந்த நிலை போயிடுச்சுன்னா மேகதாது கட்டினாங்கன்னா அந்த தண்ணி வரப்போறது இல்லை. அதனாலதான் அவ்வளோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. இதுல அரசு, தமிழக அரசு அனைத்து எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. இந்த டீலிமிட்டேஷன் காட்டுற அவசரத்தை மேகதாது காவிரிக்கு காட்டுங்க.